ஒரு நாளையில் 10 மணி நேரம் மொபைல் ஸ்க்ரீன் இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி கண்ணாடி வந்து போட்டு தான் இருக்கேன். அந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வியூ வந்து நல்லா தெரிய மாட்டேன்ருச்சு. சரி, இன்றைக்கி போய் கிளாஸ் வந்து மாற்றிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஈரோடு வந்து வந்தேன். சின்னதாக இருக்கிற மாதிரியெல்லாம் கண்ணாடி வந்து காமிச்சாங்க. ஆனால் அந்த கண்ணாடியெல்லாம் போடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கண்ணாடியை மூக்குக்கிட்ட கொண்டு வந்துட்டு மறுபடியும் கண்ணு வழியாகவே அந்த மொபைல் ஸ்க்ரீனெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேஸ் கட் அசிங்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கண்ணாடி வழியாக மட்டும்தான் ஸ்க்ரீனை வந்து பார்க்கணும், எனக்கு அந்த மாதிரி நல்ல பெரிய கண்ணாடியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். கண்ணாடி வாங்கும் பொழுதே செக்கப் வந்து ஃப்ரீ தான். ஒரு முறை கண்ணை செக் பண்ணி பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி, செக் பண்ணலான்ட்டு வந்து பார்த்தேன். கண் பார்வை நல்லா தான் இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்கறதுக்காக மட்டும் கிளாஸ் வந்து போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸ்க்ரீன் பார்க்குறது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளோட வேலை வந்து அதுதான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொடெக்ஷனாக என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கலான்ட்டு தான் இந்த கிளாஸ் வந்து வாங்கிட்டேன். ஸோ உங்களோட வேலை வந்து எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக மாறிக்கோங்க. அப்படியே ஈரோடு போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கண் செக்கப்பும் பண்ணிவிட்டு ரம்யா கடைக்கு வந்தேன். இங்கே பாருங்கள், மகத்துக்குட்டியை ஸ்கூல் வேன் வந்ததையும் போதும் அக்கா அண்ணன்லாம் இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு போட்டுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வந்து நிற்கிறான். நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஸ்க்ரீன் பார்க்குறீங்க, கண்ணாடி போட்டிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதிக நேரம் ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடி போட்டுக்கோங்க.